ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். வாயை மூடவே மூடாது. எப்போ பார்த்தாலும் வந்து எங்கள் ஆயாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க சண்டையை தீர்த்து வைக்கிறதே பெரிய பிரச்சனையாக போயிட்டு பாருங்க. இப்போ அங்கே புலம்பிக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் வீட்டு தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாமா? எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது, முன்னாடி இருக்குது. இது வந்து பின்னாடி, இது ஃபுல்லாக அப்படியே காமியா, இது ஃபுல்லாக எங்கள் இடம் தான். இது வந்து இந்த வாழை மரம் இருக்குல்ல, இந்த வாழை மரம் வந்து கொஞ்ச நாள்லயே வளர்ந்துச்சு. இது வந்து இப்போ வச்ச மரம் தான். ஃபர்ஸ்ட்லாம் இது ஃபுல்லா எங்க இடம் தான். அந்த சைடு இருந்ததெல்லாம் எங்க இடம் தான். மாந்தோப்பு தான் ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ மாந்தோப்பே இல்லை. இந்த தேக்கு கண்ணு இதெல்லாம் இப்போ ரீசெண்டா வச்சு வளர்ந்ததுதான். வாங்க, இங்க ஒரு சப்போட்டா செடி இருக்கு. என் தம்பி வந்து அந்த செடியை வச்சுட்டு போனா காட்டு போல. பார்த்துருக்கீங்களா யாராவது இவ்வளோ குட்டி செடியில சப்போட்டா பார்த்துருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே கொய்யா செடி இருக்கு. இப்போ வச்சிருக்க செடி எல்லாமே ஹைபிரிட் தான். இது பார்த்தீங்களா, இதில் நிறைய காய் காய்க்குது. 1 இயரா இந்த மரம் இருக்கு, நிறைய காய் காய்ச்சிட்டு இருக்கு. இவ்வளோ சின்ன செடியிலே கீழேயே இருந்துக்கிட்டு பறிக்கலாம். நிறைய காய் பறிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் காய் வைக்குது பாருங்க. ஃபுல்லாக நிறைய காய்ச்சிருக்குல்ல. இல்லையா இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன? இது இது வந்து மாமரம். இந்த மாமரத்தை ஒருத்தவங்க வச்சிருக்கேன், நான் வச்ச மரம், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நான் போட்டோ இருந்ததுன்னா கீழே போடுறேன். இது வந்து செடியா நாங்கள் இங்கெல்லாம் செடியா வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அது இப்போ மரமா வளர்ந்து ஒரு மழையில வந்து அந்த மரம் விழுந்துருச்சு. விழுந்ததுல அதுலயும் இவ்வளோ இலை காய்ச்சிருக்கு. ஆனா இது பாதி மரம் தான், அதுல பாதி தான் இருக்குது. இது விழுந்துருச்சு இந்த மரம் ஒரு மழையில. கீழே சாஞ்சதுல இப்படி வளர்ந்துருக்கானா, இதுல மாங்காய் காய்க்குமா என்னன்னு தெரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நெல்லி மரம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த மரம் இருக்குது. அப்படிதான் நான் சின்ன வயசுல இருந்து இந்த மரம் இருக்குது. எங்க வீட்டுல நான் சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஒரே ஒரு மரம் பாத்தீங்கன்னா இந்த மரம் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு பக்கத்துல ஒரு நாட்டு கொய்யா மரம் இருந்தது. அந்த மரம் உள்ள இந்த சைடு ஒரு செம்பருத்தி மரம் இருக்கும், அதுவும் இப்போ இல்லை. இந்த நெல்லி மரம் மட்டும்தான் அப்படியே நிக்குது. மத்த எல்லா மரமும் வெட்டிட்டாங்க. வேற என்ன, ஒரு நெல்லி மரம் வந்திருக்கு பாரு. நான் இது எப்போ வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது நானே இப்பதான் பாக்குறேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது கருவேப்பிலை செடி. நம்ம ஊர் சைட்லாம் இங்க நிறைய எல்லாமே வீட்லயே காய்க்கும். போயிட்டு மார்க்கெட்ல வாங்கணும்னு அவசியமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை செடிங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாரு. நிறைய போட்டிருந்தாங்க, நிறைய புடுங்கிட்டாங்க. புளிச்சக்கீரை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லயே போடுறது தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மரம் பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து நெக மரம் அப்படின்னு சொல்லுவோம். நெக மரம்னா இந்த மரம் வந்து எங்க ஸ்கூல்ல இருக்கும். எங்க ஸ்கூல்ல இந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு பூ பூக்கும். அந்த பூவை பிச்சு நெகத்துல வச்சு விளையாடுவாங்க, அதனால நெக மரம்னு சொல்லுவோம். இந்த 3 மரமும் எங்க ஸ்கூல்ல இருந்து வந்து கொடுப்பாங்க செடிங்கெல்லாம் வீட்டுக்கு வீடு. அப்போ வச்சது, கொரோனா டைம்ல வச்சது. இப்போ இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு. ஆனா இன்னும் பூ பூக்கல, நிழல் மட்டும் தருது. நாங்க அடுத்தது பார்க்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளையில பலாப்பழம் சாப்பிட்டுட்டு போட்டது இப்போ தானே வளர்ந்துருக்கு. இதெல்லாம் நாங்கள் எதுவுமே வைக்கவே இல்லை. எங்கள் ஊர் சைடில் இருக்கிற மண் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வளரும் நிறையா செடிலாம். அதனால் நாங்கள் எதுவும் வைக்கவே வேணாம், தானாகவே வளர்ந்துருக்குது. இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருக்கிற மரம்லாம் அவ்வளோதான். எங்கள் வயலில் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் அதை போய் காமிக்கிறோம். அவ்வளோதான் காமிக்க முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.